கண்கள் மூடி ஜெபிப்போம். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், தேசத்தின் மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்தில் தேவனாய் கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் குறைகளையும் அது நீக்கி அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதுக்காக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கி நிறைய மக்கள் ஒடுக்கப்படுறாங்க, நிறைய மக்கள் நெருக்கப்படுகிறாங்க, நிறைய மக்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இதுக்கெலாம் ஜெபிக்கும் போது அந்த கண்ணீர்லாம் ஆண்டவர் மாற்றுவார். இந்த பைபிளில் அப்படி தான் பார்க்குறோம். கண்ணீரோடு இருந்த எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சமாதானத்தை பெற்றிருக்கிறாங்க. வேதனையோடு வந்த ஒரு சகோதரி கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? சமாதானத்தை கொடுத்தாரு. நீ வேதனை நீங்கி சமாதானமாக இருன்னு சொன்னார் ஆண்டவர். நிறைய பிள்ளைகள் 12 வருடம் பெருமாட ஸ்திரிக்கும் ஆண்டவர் சொன்னார், நீ வேதனை நீங்கி நீ சுகமாக இருப்பாயின்னு சொன்னார். மகள் அது காணானிய ஸ்திரியோட பிள்ளைக்கு சாசி முடியல இருந்தால் அவளுக்கு ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியை உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அற்புதங்கள் இந்த காரியங்களை செய்திருக்கிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் தேவனை நினச்சிங்க விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய பாக்கியத்தையும் கிருபையும் தந்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் எதையும் குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற தேவன் தான், குறைகளெல்லாம் நிறைவாக்குற தேவன் தான். அவர்கிட்ட நீங்கள் ஜெபித்து நீங்கள் கேட்கும்போது எல்லா காரியத்திலேருந்து உங்களுக்கு அந்த ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எந்த ஒரு காரியமும் எனக்கு இது இப்படிப்பட்ட காரியத்தில் நான் கடந்து போகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் நான் வேதனையாக இருக்கிறேன், எனக்கு சூழ்நிலையே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பிறந்திருந்தே இப்படி தான் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அதில் மாற்றமே இல்லையான்னா ஆண்டவருடைய நீங்கள் நம்புங்க. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள்லாம் பாக்கியவான்லாம் பைபிளில் போட்டிருக்கு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பிடிச்சாலும் சொல்லுவாங்க, பிடிச்ச உடுப்பு பிடிங்க, பிடிச்ச அந்த மாதிரி ஆண்டவரை சிக்கன் பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என்கிட்ட வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன், நம் தேவனாய் கர்த்தர். அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் கூட ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த சிலுவை நீங்கள் சுமந்தீங்க, எனக்காக தான் சுமந்தீங்கப்பா, உங்கள் பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்துனீங்கப்பா அந்த பூமியில், உங்கள் ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஏசப்பா. அவங்க ரத்தம் நம்ம இன்றைக்கி நம்மளுக்கு ஏசப்பா நம்ம இருதயம் பாவம் படிஞ்சிருக்கும், கரை படிஞ்சிருக்கும். இந்த இருதயத்துக்கெல்லாம் தேவனாய் கர்த்தருடைய கல்வார் ரத்தத்தினால இருந்துச்சுன்னா கழுவப்படணும். ஏசப்பங்க ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொன்னாலே அவங்க அந்த ஆண்டவர் ரத்தம் நம்மளுக்கு நினச்சி நம்ம சுத்திகரிக்கும். அப்படியே வசனம் இருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை நினச்சி நம்மளுடைய எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க, இசப்படி சொல்லுங்கள், விசுவாசத்தோடு இருங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் எதையும் குறித்து நீங்கள் கலங்காதீங்க. தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பு தகப்பட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா, அப்படின்னு இந்திய தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் தகப்படை ஸ்தோத்திரப்பா, சமாதானம் வேணும்ப்பா. ஜனங்கள் கண்ணீரோடு இருக்காங்கப்பா, கவலையோடு இருக்காங்கப்பா. ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் எவ்வளவோ பிள்ளைகள் இருக்காங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய எல்லா பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. எல்லா பிள்ளைங்களும் தேவையும் சந்திச்சு கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தாய் தப்பம் இல்லாமல் இருக்காங்கப்பா. எல்லா பிள்ளைங்களும் தேவைன்னு சந்திங்க தகப்பனை, சந்திங்கப்பா, சந்திங்க தகப்பனை, சந்திங்க தகப்பனை, சந்திங்கப்பா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும்யா. தேசத்தின் மக்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த வறுமையிலேருந்து வெளியே வரணும்ப்பா. ரத்தத்துக்குள்ள ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறப்பா. எவ்வளோ வாலிய பிள்ளைகளப்பா இன்னைக்கு தகப்பனே ஸ்தோத்திர கர்த்தா வேலை இல்லாமல் அழுகிறாங்க தகப்பனை, என்ன செய்யலான்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. விசுவாச பலவித போராட்டத்தை வேறு இந்த பிள்ளைகள் கொடுக்குறா ராஜா. ஆண்டவர் இந்த செல்ஃபோன் மூலிமா கர்த்தாவே நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகள் சந்திக்காங்கப்பா. செல்ஃபோனை பார்த்து கொண்டு தன் வேலைகளுக்கு கூட போக முடியாதுன்னு இருக்கிற பிள்ளைகள் நிறையா இருக்காங்கப்பா. செல்ஃபோனை பார்த்து கொண்டே இருந்து படிக்க போகாமல் இருக்க பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளப்பா. தாய் தப்புன்னு கீழ்படியாதபடி தாய் தப்புங்களை ஏற்று பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவர் இந்த செல்ஃபோனுக்குலேருந்து ரூம்களுக்கு கதை பூட்டிட்டு செல்ஃபோனுக்குள்ள தகப்பனை வைத்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. நமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைப்பா. எந்த அறைக்குள்ள இருந்தாலும் எந்த ரூமுக்குள்ள இருந்தாலும் நீங்கள் அங்கே இருப்பீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணங்கள் நினைவுகளை நீர் அறிகிற தேவனப்பா. ஆனால் இந்த செல்ஃபோனுக்கு அடிமைப்பட்டு நடக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீர் விடுதலை பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறையா. அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கப்பா. எவ்வளோ பிள்ளைகள் இந்த செல்ஃபோனுக்குள்ள அடிமைப்பட்டு நடக்கிறாங்கப்பா. எந்த காரியத்தை செய்யணுமோ எதை பார்க்கணும் அது மாதிரி பார்த்து தகப்பனே செல்ஃபோனை தகப்பனை தூரமாக வைத்து விட்டு தன் வேலையிலையோ தன் படிப்பு காரியத்திலையோ தகப்பனை தொழில் காரியத்திலையோ சரியாக நடந்து கொள்ள அவங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேயா. எத்தனை கணக்கில் நாங்கள் கடையை பார்க்கும்போது தகப்பனே கர்த்தாவே அதில் உட்காந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே தாங்கப்பா. அந்த தொழில் செய்யும்போதெல்லாம் அந்த செல்ஃபோனை எடுத்து நோண்டக்கூடாதப்பா.
அவங்க தூரமாக வைக்கணும் கர்த்தாவே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயா எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரும் துடைக்கப்படும் ஏசப்பா. வேதனையோடு இருக்க பிள்ளைகள், கலக்கத்தோடு இருக்க பிள்ளைகள், ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே. மரணத்தோடு போராடுற எல்லா பிள்ளைகளுக்கும் நீ இறங்கி அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. சாத்தாண்டி திட்டம்லாம் செயலிழந்து போகட்டியா ஐயா. எல்லா ஜனங்களையும் தகப்பனே அழித்து தகப்பனே அக்னி கடலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிற கர்த்தர் அறிவீரப்பா. எல்லா பிள்ளைகளையும் ராஜா நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஒருவர் கூட அழிந்து போகும் சித்தையில் சொன்னீங்களப்பா. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டியா. ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு கொண்டாரு எல்லா பிரச்சனைகளும் கர்த்தாவே நீர் அழித்து போடுவப்பா. அந்த பிரச்சனைலாம் ஒன்றில்லாமல் செயலிழந்து போக பண்ணுமான்றதை செயலிழந்து போக பண்ணுங்க ஐயா. அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். ரஸ்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தூரி சதாராவா ரீகவா எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக நான் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. மை துதிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சமுத்திரங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறையா. கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தாவினர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கண்ணீர்லாம் தொடங்கி ஏசப்பா. வறுமையெல்லாம் மாறட்டே ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எவ்வளோ ஐஸ்வர்யான்கள், எவ்வளோ பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்களப்பா. இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தகப்பனே ஸ்தோத்திரையா. ஒரு பிள்ளையை பார்த்து அந்தந்த பிள்ளைகளை தகப்பனே ஸ்தோத்திரங்கர்த்தா வைத்து தகப்பனே அவர்களுக்கும் நல்ல ஒரு வீடுகளை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே காலனி மாதிரி போட்டு தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே தாங்க இடம் கொடுக்க வைங்க ஏசப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவங்களை சந்தியும் ஆண்டவரை சந்திங்கப்பா. ஐஸ்வர்யங்களை சந்திங்கப்பா. பணம் படைத்த மக்களெல்லாம் சந்தியும் ஆண்டவரை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா. கர்த்தர் பொறுப்படுத்தி நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒன்றும் இல்லாத காரியங்களுக்கு பணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இந்த உலகத்தில் என்று மறுத்தார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனப்பா. எரி நரகத்தில் தள்ளப்படுவாங்க பைபிளில் போட்டிருக்கு. யாருமே அந்த எரி நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் நீ ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. எல்லா அதிகாரிகளும் ரட்சித்து தாங்கப்பா. தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஏழைய மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ரட்சிங்கப்பா. உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டியா, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டியா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. கர்த்தரை நாம் பயன்படுத்தும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. தேவகரை ஆசீர்வதிக்கிட்டோம். தோரிஷா கதீரி மக்கத்தார வரி சல வரி கலவரு கத்தார வரி கமா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படணுயா ஆண்டவரே. எல்லா மக்களுடைய போக்குவரத்தையும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா பேருடைய கண்ணீர் துடைக்கப்படும் ஏசப்பா. வறுமைகள் மாறணும் ஆண்டவரே. உடைய கரம் பொறுப்பெடுக்கும்படியாக இயேசுவை நான் ஜெபிக்கிறேன். எல்லா தலைவரும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா அதிகாரிகளும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஸ்தோத்திர. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. வாலிப சகோதர சகோதரிலாம் கல்வார் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா. நீ ரட்சிங்க ஏசப்பா, நீ ரட்சிங்க ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் கத்த ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும். பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீ ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா குடும்பங்களையும் ரட்சித்து தாங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. குடும்பமாக ரட்சிக்கப்படட்டு ஏசப்பா. குடும்பமாய் கத்திற்காக வயிறாய் கொண்டு பிள்ளைகள் எலும்பட்டு தகப்பனை, எலும்பட்டு தகப்பனை, எலும்பட்டையா. ஜெபசாலைகள் எலும்பட்டையா. ஆண்டவரே உலகம் முழுவதுமே ஜெபசாலைகள் எலும்பட்டையா. எழுப்பி தாரும் ஆண்டவரே. ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டையா, ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டையா. எல்லா வீடுகளையும் மணிக்கணக்காக ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டையா. அப்படி வேலை போக, தொழில் செய்து போக, ஊழி செய்து போக, அதிகமான நேரத்தில் ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு ஆண்டவரே ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறையா. எல்லாத்தையுமே நீ தன்னை ரட்சிப்பினால் அலங்கரித்து ஜெபவீரர்களாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்துக்கோ உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜெப தேவை என்று உங்களை அறியட்டு தகப்பனே. ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற
ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. வைராக்கியம் கொண்டு எழும்ப கிருபை செய்யுங்கப்பா. பேருக்காகவோ புகழுக்காகவோ இல்லை தகப்பனே. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்காக பிள்ளைகள் எழும்பட்டும் தகப்பனே. எழும்பட்டும் கர்த்தாவே, எழும்பட்டுயா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா. ஆண்டுடைய கரம் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமெனையா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரா பரிசாலா பரி கலவா ருக்கத்தாரா பரி கமா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரா பரிசாலா பரி கலவா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரா பரிசாலா பரி கலவா ருக்கத்தாரா பரி கமா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரா பரிசாலா பரி கலவா ருக்கத்தாரா பரி கலவா. தோரிஷாக்கா தீரி மக்கத்தாரா பரிசாலா பரி கலவா ருக்கத்தாரா பரி கமா. கர்த்தருடைய கட்டில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியினர் ஆளுகிச்சிங்க. எல்லா பிள்ளைகளையும் ரசித்து உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. மண்டை கரம் பொறுப்படுக்கட்டும். ஆசிரியப்பா. எல்லா மக்களையும் ரசித்து தாங்கப்பா, ரசித்து தாங்கப்பா, ரசித்து தாங்க ஐசப்பா, ரசித்து தாங்கப்பா. ரசிங்கப்பா, தொடுங்கப்பா, 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 தொட்டு ரசித்து உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. தேசத்தில் பெரிய மாற்றம் வரட்டுதாகப்பா. எனக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. அவங்க வல்லமை வெளிப்பட தேசப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டிருக்கேன். தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும். கர்த்தர் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்யா. நன்றி சந்திரப்பா, நன்றி சந்திரப்பா. கோடாகொடி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவை கர்த்தரை சோதரி, முழு சாமத்தை சோதரி. நாத்துமாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ராஜா நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. நன்றி சொல்கிறோம். கர்த்தர் பொறுப்பத்தர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.